சங்கீதங்களின் புஸ்தகம் எடுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். பகஞ்சனையும் பள்ளிக்காரர்களையும் அடக்கி போட தேவரே நம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். கைகளை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் ஒரு விஷயம் உணர்கிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஸோ அதான் நான் என்ன சொல்ல வாரேன்னா, இந்த சபை தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை. பாஸ்டர் ஒரு கோலத்தில் ஒரு புள்ளியை வைக்காருன்னா விசுவாசிகள் மீதி புள்ளியை வைக்காங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் தேவ செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோடு சொல்லுகிறார், பகைஞ்சனையும் பள்ளிக்காரர்களையும் அடக்கி போட தேவரே நம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணினீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல மேலே இருக்கவங்களாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. யார் வாயில கர்த்தர் துதியை உண்டு பண்ணினாராம்? குழந்தைகள் பாலகர் வாயினால துதியை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நம்ம சபையில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கர்த்தர் குழந்தைகள் பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணார் நிமித்தமா? சத்துருக்களின் நிமித்தம். யார் நிமித்தமாக? நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் பிள்ளைங்களை ஜெபிக்க வைப்பது, பிள்ளைங்களை பாட வைப்பது ஏதோ கடமை அல்ல. அவர்கள் துதிக்கும் போது, அவர்கள் ஜெபிக்கும் போது சத்துருக்களின் வல்லமைகள் கட்டப்படுகிறது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா மேலே இருக்கவங்களாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் கூவி சொல்கிறேன், உன் பிள்ளையை சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை சண்டே விடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கைத்தட்ட சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆவியில் நிரம்ப சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை பைபிளை படிக்க சொல்லுங்கள். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர்கள் இதை செய்யும் பொழுது கர்த்தர் பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணும்போது சத்துருக்கள் கட்டப்படுகிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா, 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 இன்னும் சத்தமோ ஒரு அல்லேலூயா, சத்தமோ ஒரு அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எங்க வீட்டு பிள்ளைங்கள் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டு பிள்ளைங்க குழந்தை இல்லையா? தேவ மனுஷனா சொல்றேன், அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு முன்னாடி கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறப்பார். As a man of God I say this, if you believe in the man of God, தேவ மனுஷனை நம்பினால் இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தை தொட்டு உன்னுடைய கர்ப்பத்தை தேவன் தம்முடைய வல்லமையினால் அவர் இந்த நொடி பொழுது திறப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற விலையேறப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் துதியை உண்டு பண்ணினார் குழந்தைகள் பாலகர் வாயில. எப்படி உண்டு பண்ணினார்? அவர்கள் தேவனை துதித்து ஓசனா என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். ஏன் அப்படி எடுங்க பார்க்கலாம். சகரியா புஸ்தகம். இது யதார்த்தமான சந்தர்ப்பம் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யதார்த்தமான சந்தர்ப்பம் அல்ல. இது தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. சகரியா 9:9 வாசிங்க பார்க்கலாம். சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகோரே, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். சத்தமா வாசிங்க. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இது தீர்க்க தரிசனம். தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி கர்த்தர் இந்த குழந்தைகள் பாலகர் வாயில உண்டு பண்ணினார். அப்ப நான் அவனை சொல்லட்டுமா? நீங்கள் பெற்றெடுப்பது சாதாரண சந்ததி அல்ல, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற சந்ததி.
வாட் யூ காட் given to you. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை, நீங்கள் பெற்றெடுத்த மகன், இன்னிலிருந்து நீங்கள் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த மகன், நான் வேகமாக போகிறேன். அவர்கள் சாதாரண சந்ததி அல்ல, அவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற சந்ததி. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தீர்க்க தரிசன சந்ததி. கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சந்ததி இவங்க? சத்தமாக மேலே இருக்கவங்க நல்லா சத்தமாக சொல்லுங்க, அவர்கள் என்ன சந்ததியா? இப்போ உங்கள் பிள்ளைங்களை பார்த்து பக்கத்தில் பிள்ளைங்க தான் சொல்லுங்க, நீ ஒரு தீர்க்க தரிசன சந்ததி. நீங்கள் என்ன சந்ததியா? சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:4 எடுத்து வேற வாசிங்க. மத்தேயு 21:4 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21:4 விரைந்திடுங்க. உன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்றார். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ கேன் see in my spirit. தெளிவாக கவனிங்க, என்னுடைய ஆவியில் இப்பொழுது ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். என்ன தரிசனம்னா, God is sending joyful occasion in your life. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த பட்டணத்துக்குள் பிரவேசித்த போது, பெத்தானியா பட்டணத்தின் எல்லைகளுக்குள்ள அவர் பிரவேசித்த போது அந்த மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சோ, அதே போல கர்த்தர் இந்த சபையில் உள்ள குடும்பங்களின் வீடுகளுக்குள்ள, இந்த சபையில் உள்ள குடும்பங்களின் எல்லைகளுக்குள்ள ஐ கேன் see my Jesus, இயேசுவானவர் உன் எல்லைக்குள்ள வருகிறதை என் தரிசன கண்களால் பார்க்கிறேன். that means God is telling you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், joyful occasions, உன் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளை நான் உனக்கு அனுப்ப போகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல மேல இருக்கவங்க கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான நிகழ்வுகளை அனுப்புகிறார். காரணம், அவர் என் வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பி நான் அதை பார்க்குறேன். இயேசு அந்த கழுதை மேலே பவனியாய் ஏறி வந்ததை என் தரிசன கண்களால் மீண்டும் ஆவியானவர் எனக்கு காமிக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை உன் குடும்பத்துக்குள்ளே அனுப்ப போகிறார். நீ நினைச்சது நடந்தால் சந்தோஷம், அதுக்கு கர்த்தர் இல்லை. அவர் ஏதோ ஒரு சந்தோஷமான காரியத்தை உன் வாழ்க்கையில் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறபடினால், ஏதோ சம்திங், ஒரு சர்ப்ரைஸை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ள அனுப்புகிறார். ராஜா உன் எல்லைகளில் பிரவேசிக்கிறார். நானாக இருந்தால் வேற மாதிரி சந்தோஷமாக கையை தட்டி நான் இதை ஆவியில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, லார்ட் ஐ ரிசீவ் இன் மை ஸ்பிரிட். ஆண்டவர் ஓ எல்லைகளுக்குள்ள இந்த காலை பொழுது அவர் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உன் எல்லைகளுக்குள்ள அவர் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள அவர் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். God is sending the most joyful seasons in your life. ஆண்டவர் உன் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான காரியங்களை அனுப்ப போகிறார். ஏதோ ஒரு சந்தோஷ செய்தி உன் எல்லைகளுக்குள்ள வரப்போகிறது. ராஜா உன் எல்லைகளில் பிரவேசிக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ், ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸ். கர்த்தர் என் எல்லைகளில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ நான் அடுத்த காரியத்துக்குள்ளே வேகமாக நான் போக விரும்புகிறேன். அந்த வாழ்க்கையின் மேன்மையை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். மார்க் 11:9-10 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏன் கடவுள் அந்த மக்கள் வாழ்க்கையில் உள்ளே போனார்? அதுக்கு ஒரு சரியான ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. எத்தனை ஊர் இருக்கு, எத்தனை கிராமங்கள் இருக்கு, ஏன் ஆண்டவர் இந்த கிராமத்தை தெரிந்து கொண்டார்? அதை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 11:9-10. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். சரி, அதுக்கு முந்தின வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு முந்தின வசனங்களை வாசிங்க.
அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மலக்கிரைகளையும் தரித்து வழியிலே பரப்பினார்கள். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளையும் தங்கள் வழியிலே பரப்பினார்கள். ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம் மானம். ஆமென். எத்தனை பேர் மானத்தோடு இருக்கீங்க? மானத்தோடு இருக்கவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க மானத்தோடு இருக்கிறவங்க சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவையில்லை. மானத்தோடு வாழுகிற எந்த பயலும் பைபிளை தூக்குவதற்கு தகுதி கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய விஷயம். எதுக்கு கல்யாணம், எதுக்கு நீங்கள் பிரியாணி போட்டீங்க? மானத்தை காப்பாற்றணும்ல. எதுக்கு 25 பவுன் பிள்ளைக்கு கொடுக்கறது எதுக்கு கொடுக்க? மானத்தை காப்பாற்றணும்ல. ஜெபின் எதுக்கு சட்டை போடுறீங்க? எதுக்கே சட்டை போடுற? மானத்தை காப்பாற்ற. ஆனால் அவர்கள் மானத்தை எடுத்து இயேசுக்கு முன்னாடி போட்டார்கள். தாவீதை ஏன் கர்த்தர், தாவீது லைஃப்பில் ஜாக்பாட்டு காரணம். கமான் வாட்ச் மீ க்ளோஸ்லி. என்னை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பாயிண்ட்ல நீ நல்லா க்ளோஸாக நீ வாட்ச் பண்ணுங்க. யூ வில் ரிசீவ் சம்திங். நீங்கள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வீங்க. தாவீது லைஃப்பில் கர்த்தர் ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப்பை பயங்கரமாக தூக்கி விட்டார். அவன் லைஃப்பில் இதுக்கப்புறம் தான் ஜாக்பாட் சொல்லுவாங்க தெரியுமா? அவர் தேர்தலில் நின்னதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? மாறிடுச்சு. தாவீது லைஃப்பில் ஜாக்பாட் அடித்ததே காரணம், அவன் போய் பெலிஸ்தீனை பார்த்தான், அடித்தான், கொன்னான். அப்படியே லைஃப் அப்படியே தான் போச்சு. எப்போ அவன் லைஃப்பில் பிரளயம் எடுத்ததோ, அவன் என்னைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டு சணல் நூல் ஏபோத்தை தரிச்சு கர்த்தருக்கு முன்பதாக நடனமாடி துதித்து பாடி தம் மேன்மையை எடுத்து தேவனுக்கு முன்னாடி போட்டு அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பதாக இன்னும் நான் நீசன் ஆவேன். கையை தட்டி ரீபா ஷட்ட லமா கதா லதா லபா ரக்கா தலா பா ஷக்கா ரிகலா தலா பலா கதலா மௌதலா கந்தனமாசை. அதில் கர்த்தர் என்ன பண்ணினாராம்? அதில் இருந்து தான் கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். On behalf of David, God started to fight right from this incident. அந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் கர்த்தர் தாவீதுக்காக வைராக்கியம் கொண்டு அவனுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். யுத்தம் எங்க தெரியுமா ஆரம்பிக்கி? வீட்டுக்குள்ள. எங்க ஆரம்பிக்கி? என்ன செஞ்சாரு? பொண்டாட்டின்னு சொல்லி கூட பார்க்காம பொண்டாட்டி கர்ப்பத்தை அடைத்தார். அன்னைக்கு டயக்னோசிஸ் இல்லை, ஆனால் பைபிளில் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? கர்ப்பத்தை அடைச்சார். மக்கள் பார்வையில் என்ன தெரிஞ்சதுன்னா, அன்னைக்கு அல்ட்ராசவுண்ட் இல்லை, அன்னைக்கு எம்ஆர்ஏ இல்லை, அன்னைக்கு யூஎஸ்ஜி இல்லை. அதனால மீகாலுக்கு கர்ப்பத்தில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கல. மக்கள் பொதுவாக பார்த்தது அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. எப்படி வெளிப்பாடு? நல்ல சர்ச்சுக்கு வாங்க. மக்கள் பார்வையில் கர்ப்பம் அடைக்கப்பட்டுச்சு. கர்ப்பம் அடைக்கப்படுதுன்னா காரணம் இருக்கணும்ல. அன்னைக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. காரணத்தை கண்டுபிடிச்சிருந்தா அவர்கள் எழுதியிருப்பார்கள், கர்ப்பப்பையில் என்ன 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 போராட்டத்தை கடவுள் வைத்தார் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள். கர்த்தர் அடித்தார். ஏன் அடித்தார்? யுத்தம் வீட்டில் ஆரம்பிக்கிறார், மீகாட்ட ஆரம்பிக்கிறார். போய் வாசித்து பாருங்க. சவுலோடு வழக்காடுகிறார். அவனுக்காக பல யுத்தங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். எப்போ செய்ய ஆரம்பிக்கிறார்னா, அவன் தேவ சமூகத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி போட்டு, தன் மேன்மையை கலட்டி போட்டு, ஒரு ராஜா என்பதற்கு அடையாளம் அவன் வஸ்திரம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி கத்திய வச்சிருந்தான்னா அவன் யாரு? தான் ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணான். கடவுளுக்கு முன்பதாக he lost his identity. He lost his identity. தன்னுடைய ஐடென்டிட்டியை, தன்னுடைய அடையாளத்தை தேவனுக்கு முன்பதாக தொலைத்தான். அப்படி என்றால் தன் மானத்தை தேவனுக்கு முன்பதாக தொலைத்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேவை மானத்தை காக்கிறவன்ல,
He touched my ego. நிறைய பேருக்குள்ள விஷயம், அவன் என் ஈகோவை டச் பண்ணிட்டான். You are not fit person for his kingdom. He touched my life. You are not fit for his kingdom. மானம் உனக்குள்ள செயல்படுகிறதா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தகுதி இல்லாதவன், ஊழியர் செய்யறதுக்கு தகுதி இல்லாதவன். ஆண்டவருக்கு தேவை. அடிக்கடி ஒரு வல்லமையான ஊழியக்காரர் சொல்லுவார், பிரதர் எஸ்கே பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பாவத்தையும் விடலை, நான் சாபத்தையும் விடலை, நான் பெரிய ரட்சிப்புலாம் பண்ணலை. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன 3 விஷயம், வெக்கம், மானம், சூடு, சொரணை, இதை 4ஐயும் விட்டுட்டு வா, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி இருக்கு? இதுதான் பைபிள் சொல்லுது. ஜனங்கள் தாங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கென்று வைத்திருந்த வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம்? இதை தாண்டி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட முடியாது. நான் இப்போ உங்க எல்லாரையும் வஸ்திரத்தை கழட்டி போட்டு உட்காருங்க நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில வரணும்னா யூ நாட் நீட் தட் கைண்ட் ஆஃப் ஹோலினஸ். அவ்வளவு பரிசுத்தம் தேவை கிடையாது, அவ்வளவு தாழ்மை தேவை. அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஜாய்ஃபுல் அக்கேஷன்ஸு, நல்ல சந்தர்ப்பங்களை கர்த்தர் உன் குடும்பத்தில் கட்டளையிடுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல சத்தமாக கையை, மேலே இருக்கவங்களாம் நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன் ஹூம் லைஃப் காட் வில் என்டர். யார் வாழ்க்கையில் கர்த்தர் என்ட்ரி போடுவார்னா, யாருக்காக கர்த்தர் வழக்காடுவார்னா, யாருக்காக கர்த்தர் பேசுவார்னா, யாரை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார்னா, தங்கள் மானத்தையும் தேவனுக்காக இழக்க ஆயத்தமாய் இருந்தவர்களை தேவன் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா என்கிட்டலாம் பெரிய லெவலில் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவும் கிடையாது. பெரிய லெவலில் எதுவுமே எனக்கு கிடையாது. பேசுகிறானா பேசட்டும், திட்டுறானா திட்டட்டும், தூசிக்கிறானா தூசிக்கட்டும், விரோதமாக செயல்படுறானா செயல்படட்டும். அதனால தான் கர்த்தரினை மேடையில் வச்சுருக்காரு, நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. தாழ்ந்து உங்களை சொல்ல வரலை. ஆண்டவருக்காக வெக்கம், மானம், சூடு, சொரணை, குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி தான். வெக்கம், மானம், சூடு, சொரணை, பேசுகிறவன் 1000 பேசுவான், தூற்றுறவன் 1000 தூற்றுவான், நிந்திக்கிறவன் 1000 நிந்திப்பான். எல்லாத்துக்கும் நம்ம விளக்கு பிடிச்சிட்டு நியாயம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம். அந்த ஜெயம் எனக்கு தேவையில்லை. நான் காத்திருப்பது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யும்படியாக. இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொடுக்குறேன். மனுஷனுக்கு முன்பதாக மானம் போதா, போட்டும், சந்தோஷப்படு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். பைபிளை தூக்குவதனால குடும்பத்தில் மானம் போதா, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். God will send joyful occasions. உன் லைஃப்பில் கர்த்தர் சந்தோஷமான நிகழ்வுகளை தேவன் கட்டளையிட போகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க மேலே இருக்கவங்களாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஸோ இவர்கள் தங்கள் மானத்தை, தங்கள் மேன்மையை தேவனுக்காக வழியிலே போட்டார்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இயேசு இந்த ரோட்டு வழியாக வாராருன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல வஸ்திரங்களை கொண்டு வந்து ரோட்டில் போடுங்க அப்படின்னா நீங்கள் எதை தெரியுமா கொண்டு வருவீங்க? பாப்பா அந்த அடுப்பில் ஒரு துணி இருக்கு பாரு. ஏசுட்ட ஒரு பாவியான ஸ்திரீ போகிறா, வீட்டில் சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த தேங்காய் எண்ணெயை போட்டும் ஒரு பாதத்தை தொடச்சிருக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுட்ட மகதலேனா மரியாள் என்கிற ஸ்திரீ வாரா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுட்ட அவர் பாதத்தை சுத்தம் செய்யணும், அவ்வளோதானே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாதத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? வீட்டில் இருந்து என்னது ரேட்டு கம்மியான பாமாயில, அதுவும் கோல்டு வினர் பாமாயில் இல்லை, ரேஷன் கடை பாமாயில கொண்டு வந்து கூட அவர் பாதத்தில் ஊற்றி எதுக்குங்க தலைமையினால் துடைக்கணும்? நம்ம நைட்டி ஓரத்தை கொஞ்சம் வெட்டி துடைச்சாலே போதும், எல்லா அழுக்கும் போயிடும். செஞ்சிருக்கலாமே. தன் மானத்தை தேவனுக்காக விட்டால் ஆண்டவர் சமூகத்தில் நான் என்று இருக்கிற ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. They won't receive the joyful occasions, they will receive the bad occasions in their life. யார் வாழ்க்கையில் இயேசு கழுதை மேலையும் கழுதை குட்டி மேலே பவனியாக வருவார்னா அந்த ஊர் மக்களே மானத்தை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மானத்தை கொடுத்து மானத்தை காப்பாத்து. இன்னைக்கு செய்தியினுடைய முடிவு, மானத்தை கொடுக்க யாரெல்லாம் தயார்? என்ன கையை காணுமே? சொல்லுங்க, கை தூக்கி சத்தமோ அலையிலியாவை காணோம். எனக்கு மானம் போது, எனக்கு கரெக்டாக இருக்க தேவன். யூ ஆர் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். உங்களை பற்றி தூசிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்களா? யூ ஆர் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். புருஷன் உங்களை அடிக்கானா? யூ ஆர் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். பொண்டாட்டி தூசிக்கிறாளா யோபு மாதிரி? யூ ஆர் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். இதை தவிர வேற என்ன அடையாளம் வேணும்? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 2 மானத்தை அவர்கள் தேவனுக்காக திறந்தார்கள். ஒன்று தங்கள் மானம், இன்னொன்று ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி என்ன பண்ணாங்க? அவர் பாத்துல போட்டாங்க. ஒரு மரத்துக்கு அழகே கிளை தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மரத்துக்கு அழகே, ஒரு மரம் நெட்டுக்கு வளர்ந்து கிளையே இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மொட்டை மரம், இதை வெட்டி போடுப்பான்னு சொல்லுவீங்க. ஊர் மானத்தையும் தேவனுக்காக அவர்கள் கொடுத்தார்கள். அதனால ஆண்டவர் எந்த கிராமத்துக்கும் போகாம அந்த கிராமத்துக்குள்ள போனார். எப்பவுமே சைத்தான் வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கான். உனக்கு பக்கத்தில், உனக்கு இந்த சைடில், உனக்கு எதிரில், உனக்கு பின்னாடி எப்பவும் சைத்தான் தான். இந்த சைத்தானெல்லாம் ஜெயிக்கணும்னா 4 விஷயம் நமக்கு இருக்கக்கூடாது. 1 வெக்கம், மானம், சூடு, சொரணை. இதனால தான் இயேசு அந்த கிராமத்தில் போனார். இப்போ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் கிராமத்துக்குள்ளே இயேசு வரணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வரணுமா வேண்டாமா? ஆண்டவர் பிரசன்னம் வரணுமா வேண்டாமா? கழுதையும் கழுதை குட்டிக்கு மேலே சத்தமாக சொல்லுங்க, கழுதையும். அதில் என்ன ஹைலைட்னா, அந்த தாய் கழுதை இயேசு மேலே ஏறி பவனம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தது. தன்னை என்ன பண்ணுச்சு? அர்ப்பணித்தது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு தேவை. இயேசு ஒரு பெரிய ஆள், ஹைட் அண்ட் வெயிட்டாக. நான் இயேசு வந்து நோஞ்சா ஆள் கிடையாது. நல்ல பலசாலி, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல ஃபிகர். அவ்வளோ பெரிய ஆள் கழுதைக்கு மேலே ஏறி உக்காந்தா கழுதைக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனால் அந்த கழுதைக்கு ஒன்று புரிஞ்சது, சுமைதான், தங்க சுமை. கிறிஸ்தவ வாழ்க்கை சுமைதான், ஆனால் நம்ம சுமப்பது தங்க சுமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு விதமான சுமைதான். ஆனால் நம்ம சுமப்பது மண்ணாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம சுமப்பது தங்கம். வருகையின் கடைசி நாள் வரும் பொழுது இந்த தங்கத்தை எடுத்து பிரித்து பார்க்கலாம். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்கிறவங்க சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சத்தமாக சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்க நல்லா மகிமைப்படுத்தலாமே. பக்கத்தில் தொடையில தட்டி, பக்கத்தில் இருக்கவங்க தொடையில தட்டி சொல்லுங்க, சுமப்பது சுமதான் பிரதர். கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் சுமையா தான் இருக்கு. ஆனா நான் சுமக்கும் போதே சந்தோஷமா சுமக்கிறேன். நான் கல்லை சுமக்கல, நான் மண்ணை சுமக்கல, நான் மரத்தை சுமக்கல, நான் அதை சுமக்கல, நான் இதை சுமக்கல. நான் சுமக்கிறேன். நான் எதை சுமக்கிறேன்? நான் தங்க சுமையை நான் சுமக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ உங்க முதுகுல ஒரு 40 கிலோ தங்க கட்டியை ஏற்றி விட்டா, நீ வெயிட் தான். 40 கிலோ தங்கம் என்பது வெயிட் தான். ஆனா பல்லெல்லாம் மூஞ்சலாம் எப்படி இருக்கும்? ஒரே இழிப்பு தான். இப்போ போன வாரம் இதே முதுகுல நான் ஒரு 40 கிலோ சிமெண்ட் மூடை ஏற்றி விட்டேன், கெட்ட வார்த்தை போட்டே போனீங்க. இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி 40 கிலோ மூடையை சுமக்கிற, பல்லா இழிப்பாக இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, போய் 40 கிலோ இருக்குன்னு வெளியே சொல்ல மாட்டான், தங்கம்னு சொல்ல மாட்டான். ஒன்றும் இல்லை, அது ஹார்லிக்ஸ் குடிச்சனா எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான்னா, அது ஹார்லிக்ஸ் குடிச்சனா, பூஸ்ட் குடிச்சனா, பயங்கர சுமையாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை சுமப்பது, ஊழியத்தை சுமப்பது, ஊழியம் செய்வது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வது,
ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நிற்பது, சபையில் தேவனுக்காக நிற்பது, தேவனுக்காக ஓடுவது, தேவனுக்காக உழைப்பது, தேவனுக்காக கொடுப்பது, தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவ சமூகத்தில் ஜெபிப்பது எல்லாமே ஒரு சுமைதான். ஆனால் இது எல்லாமே என்னது? தங்க சுமை. இப்போ எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை சந்தோஷமாக சிரிப்பாக ஏற்றுக்கிறீங்க? நல்லா சிரிங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து நல்லா சிரிங்க பார்க்கலாம், பல்லு தெரிகிற மாதிரி நல்லா 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 சிரிங்க, பல்லு தெரிகிற மாதிரி நல்லா சிரிங்க. இங்கே பல்லு தெரியணும். சபையில் பல்லு தெரிஞ்சாதான் வெளியே 10 பேர் பல்லு உடையும். இங்கே உருன்னு உட்காந்துருந்தா ஊழலுக்கு அத்தனை பேர் இருக்கிற பல்லையும் பிடிங்கிடுவான். இங்கே தேவ சமூகத்தில் பல்லை இழிக்க 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 ஆண்டவர் வெளியே சத்துருக்களை கட்டுவார். அந்த சிறுவர்கள் என்ன சொன்னாங்களாம்? ஓசனான்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களாம்? ஓசனாங்கிற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியுமா? உண்மையான அர்த்தம் ஹெல்ப் அஸ், சேவ் அஸ், எங்களை காப்பாற்றும். சங்கீதம் 118:25 வீட்டில் போய் வாசிங்க, முந்தின வசனங்களை வாசிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் கலிகுற கடவோம் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு அது தெரியும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்களாம்? ஓசனா என்று சொன்னாங்களாம். ஓசனாங்கிற வார்த்தையின் அர்த்தம் ஹெல்ப் அஸ், சேவ் அஸ். ஆனால் அந்த பிள்ளைங்க ஒன்று சேர்ந்து ஓசனா ஓசனான்னு சொன்னதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் காப்பாற்றும் காப்பாற்றும் என்று சொன்ன ஜனங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? எங்களை காப்பாற்றுவர் நீரே. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹெல்ப் அஸ், சேவ் அஸ் என்கிற வார்த்தைகள் பதிலா சேவியர் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓசனாங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அது வரைக்கும் மக்கள் என்ன சொன்னாங்களாம்? எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும். இப்போ இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா? எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், ஹீ இஸ் த சேவியர், எங்களை காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர் என்று துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.